வணக்கம். வெல்கம் டு ஹேமா பார்த்த சினிமா. ரொம்ப மாசம் ஆச்சு ஏமா போய் சினிமா பார்த்து கடைசியா நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஏமா நீ பார்த்தா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா எப்பயாவது ஒரு வீடியோ யூடியூப்ல போடணும்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ நான் இன்னைக்கு பார்த்த படம் October 1st ரிலீஸ் ஆன இட்லி கடை, written and directed by Dhanush, JV Prakash musical, and you have a line of actors, Dhanush, Samudrakani, Nithya Menon, Satyaraj, Arun Vijay, ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு படத்துல. ஸோ அந்த படத்தை தான் நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் தியேட்டர்ல. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஹிம்சையே வெல்லும் அப்படின்னு ஒரு அப்பா ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை எப்படி அவன் ஃபாலோ பண்றான் அப்படின்னா, இது 1945 நம்ம மகாத்மா காந்திஜியே சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா, இல்ல அதை நாங்க ஒரு இட்லி கடை வச்சு நாங்க சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு தனுஷ் சொல்ல போகும்போது அப்படியே அடிஷ்னலா இன்னொரு கருத்தை தெளிக்கிறாரு. என்ன கருத்து அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்க படிச்சு முடிச்சு அவங்களோட வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கை, கிளாஸ் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக கிராமத்தை விட்டு வெளியே தன் ஊரை விட்டு வெளியே எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறாங்க, எங்க போறாங்க. ஆனா அவங்க அவங்களோட ரூட்ஸை மறந்துட்டு இந்த மாதிரி போறாங்களே, அவங்க அதை மாதிரி பண்ணக்கூடாது, தான் ஊர் தான் மண்ணுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை உள்ளுக்குள்ள கொண்டு வராரு. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். இந்த படத்துல என்னெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் ஆப்வியஸ்லி எல்லாருமே டாப், அதாவது ஆக்டிங் they'll kill it, they'll nail it. ஸோ அதுக்கு ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் செம்மையா பண்ணியிருந்தாங்க. நித்யா மேனன்லாம் சான்ஸே இல்லை, மேக்கப்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, வேற லெவல் ஆக்டிங். ஸோ தனுஷ் நல்லா பண்ணியிருந்தாரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட்லி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டயலாக்ஸா இருக்கட்டும், நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசுறது எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கான்வர்சேஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜென்ரலி ஸ்க்ரீன் பிளே வாஸ் வெரி குட். அண்ட் தேர்ட்லி என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. உள்ள போயிட்டு நம்ம இப்போல்லாம் ஒரு சில பேர் படம்லாம் வருது, அப்படியே தலை அடிச்சு நேரம் மைக்ரேனுக்கு போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் உள்ளே போனால் நிம்மதியாக வெளியே வர முடியுது, தேட்டர் விட்டு வெளியே. ஸோ தட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. இது மூணு தான் அதோட பெரிய பாசிட்டிவ்ஸ். என்ன இந்த படத்தில் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தா, த ஸ்டோரி லைன். நான் சொன்ன மாதிரி ஸ்டோரி லைன் ரொம்ப வீக்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வேகமாக மூவ் ஆச்சு ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப்ல அதாவது லிட்ரலி புஷ் பண்ற மாதிரி இருந்தது. அதாவது கதை அதுக்கு மேல எதுவுமே இல்லை. ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் அஹிம்சை வழியை ஃபாலோ பண்றாரு ஹீரோ. இது எத்தனை நேரம் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மேல மூவ் ஆகல ஸ்டோரி. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டோரி லைன் வீக்கா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. செகண்ட்லி ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல் எங்கேயுமே எந்த பாட்டோ இதுவோ அப்படி நிக்கவே இல்லை மைண்ட்ல. கொஞ்சம் நல்லா பெட்டரா இருந்திருக்கலாம். மியூசிக் இருந்திருந்தா அது கொஞ்சம் ஏத்தி கொடுத்துருக்கும் மூவியை. அது ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. தேர்ட்லி நிறைய விஷயங்கள் என்னதான் படம் ஒரிஜினல் லைஃப்ல நடக்காது, அது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, நிறைய இடங்கள்ல ஒரு கதையை ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது ரொம்ப ஃபால்சிஃபைடா இருக்கு. இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவரு கொண்டு போயிருக்காரு. ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல தனுஷ். ஸோ அது நம்பக்கூடியதா இல்லை. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். பட் ஓவரால் இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. உள்ள போனா பார்த்துட்டு காமா வெளியே வரலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி அ குட் கம்பேக் ஃபார் தனுஷ் ஆஃப்டர் அவரோட லாஸ்ட் ரெண்டு மூவி ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா. இது டெஃபினெட்லி அ குட் கம்பேக் and I mean a good feel good movie as I said. So இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until I see you next time, this is Hema signing off. Bye.